கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு உலகமும் இப்போது பல வழிகளில் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்திகிறிஸ்துவின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் பூமியில் வரும் வாதைகள், தேவ கோபாக்கினைகள் எல்லாமே அக்கினியால் மட்டுமே நடக்கும். அதற்கு முன் அடையாளமாகத்தான், அந்த கொடூர வேதனைகளுக்கு ஆரம்பமாகத்தான் இப்போதே வழக்கத்திற்கு மாறாக இந்த பூமியில் பல விதங்களில் தீயாய் தகித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். எங்கு பார்த்தாலும் வெப்ப அலைகளும் காட்டு தீயும் எரிமலை வெடித்து சிதறுவதும் யுத்தங்களினால் நாடுகள் எரிக்கப்படுவதுமான பலவித காரணங்களால் இந்த பூமியே இப்போது எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்படி தீப்பற்றி எரிவதால் மிக மோசமான கரும் புகை மண்டலங்கள் ஏற்பட்டு விஷ வாயுக்கள் உருவாகி காற்று மாசுபட்டிருக்கிறது. இந்த பூமி முழுவதுமே மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக பல ஆபத்துக்களால் நிரம்பிவிட்டது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் என்று தேவன் கூறுகிறார். இந்த வசனத்தின்படியே இப்போது எங்கு பார்த்தாலும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. புகை மண்டலங்களாக மாறிவிட்டன. நம் கண் முன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாமே அதிகமாக, மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் ஐரோப்பிய நாடுகளில் வெப்ப அலையினால் 10,000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போனதாக குறிப்பிடப்படுகிறது. குளிர் பிரதேசங்களான ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள அதிகமான உஷ்ணத்தினால் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டில் அதிக வெப்பத்தினால் காடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. 10,000 ஏக்கருக்கும் அதிகமான காட்டு பகுதிகள் எரிந்து அங்கே சாம்பலாகிவிட்டன. தீயணைப்பு வீரர்களாலும் இராணுவ வீரர்களாலும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அநேக மனிதர்கள் அந்த தீயில் சிக்கிக்கொண்டு மரித்து போனார்கள். பலர் தீ காயங்களுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவியதால் அந்த மக்கள் அருகிலுள்ள வறண்டு போன ஆற்று படுகைகளை நோக்கி ஓடியிருக்கிறார்கள். அப்படி ஓடி போன இடத்திலும் கூட தீ அங்கே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததால் அநேகர் அந்த தீயில் அகப்பட்டு கொண்டார்கள். எத்தனை காட்டு மிருக ஜீவன்கள் மரித்து போயிருக்கும் பாருங்கள். ஸ்பெயினில் மட்டுமல்ல, பிரான்ஸ் போன்ற பல ஐரோப்பிய நாடுகளின் நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல, கனடாவில் சமீப நாட்களாக ஏகப்பட்ட உஷ்ண அனல் ஏற்பட்டதால் காடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்தால், வீரர்களால் அந்த தீயை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதாவது இப்போது ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட எந்த அழிவுகளையும் மனிதர்களால் தடுக்கவோ தப்பிக்கவோ முடியாதபடி ஏற்படுகின்றன. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையில் அது விழுந்து போம், இனி எழுந்திராது என்று எழுதப்பட்டுள்ள இந்த வசனத்தின்படி கனடா மட்டுமல்ல, இன்றைய நாட்களில் இந்த பூமியில் உள்ள எல்லா நாடுகளின் நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. மனிதர்களின் அக்கிரமங்களினாலும் பாதகங்களினாலும் அந்தந்த தேசங்கள் அந்த பாவ பாரங்களை சுமக்க முடியாமல் பல வழிகளில் இந்த கடைசி நாட்களில் எழும்ப முடியாமல், மேல முடியாமல் விழுந்து போகின்றன. இனி இதைவிடவும் சூழ்நிலைகள் மிக மோசமாகத்தான் அதிகரிக்குமே தவிர குறையாது. கனடாவில் 930க்கும் அதிகமான இடங்களில் காட்டு தீ ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாததால் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. கனடாவின் ஒன்டாரியோ போன்ற மாநிலங்கள் காட்டு தீயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வானங்கள் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் கரும் புகை. மக்கள் சுவாசிக்க முடியாமல் சுவாச நோய்களால் அவதிப்படுகிறார்கள். அநேகருக்கு இதயமும் நுரையீரலும் சுவாச உறுப்புகளும் மூளை போன்ற மிகவும் முக்கியமான உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கனடாவில் இந்த அளவிற்கு மிக மோசமாக பற்றி எரிகிற காட்டு தீயினால் ஏற்படுகிற வானளாவிய கரும் புகை மண்டலங்கள் எல்லை தாண்டி போயிட்டு பாருங்க. பக்கத்து நாடான
அமெரிக்காவிற்குள் பரவி அங்கே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க், வாஷிங்டன், மிச்சிகன், பிலடெல்பியா, சிகாகோ, மினசோட்டா போன்ற 20க்கும் அதிகமான மாநிலங்கள் கரும் புகை மண்டலத்தால் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடா மீது கோபத்தில் அதிகமான வரியை உயர்த்தப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே வரி போடுறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே போன இந்த புகை மண்டலங்கள் அதுக்கும் சேர்த்து இப்போ வரி போட போகிறாராம் கனடாவுக்கு ட்ரம்ப். எப்படி பாருங்க, திடீரென எரிமலைகள் வெடித்து சிதறி அக்கினி குழம்புகளை கக்கி கொண்டிருக்கிறது. எத்தியோப்பியாவில் 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஹைலி குப்பி எனப்படுகிற எரிமலை வெடித்து சிதறி அக்கினி குழம்பாகிய லாவா கக்கியதால் ஏற்பட்ட கரும் புகை மண்டலமாகிய மேகங்கள், அதாவது மேகங்கள்னா ஒரிஜினல் கிளவுட்ஸ் கிடையாது, இந்த லாவா மூலமாக வந்த அந்த கரும்புகை மேகங்கள் போன்ற கரும் மண்டலம் மத்திய கிழக்கு நாடுகளான ஏமன், ஓமன், செங்கடல் வழியாக இந்தியா வரை வந்துவிட்டது. அந்த கரும்புகை மண்டலத்தில் கண்ணாடி துகள்கள் மற்றும் பாறை துண்டுகள் இருந்ததால் குஜராத், ராஜஸ்தான் போன்ற இந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து செல்கிற விமான போக்குவரத்துகள் கூட நிறுத்தப்பட்டிருந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் இது நடந்தது. குவாந்தமாலா நாட்டில் பியூகோ எரிமலை கொதித்து கொண்டிருக்கிறது. இத்தாலியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் இதெல்லாம். இத்தாலியில் மவுண்ட் எட்னா எரிந்து அக்கினியால் லாவாவை கக்கி கொண்டிருக்கிறது. இந்தோனேசியாவில் லெவோடோபி என்கிற எரிமலை பொங்கி கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இப்படி பல எரிமலைகள் தற்போது வெடித்து சிதறி நரகத்தின் அக்கினி கடல் போல் லாவா என்கிற அக்கினி குழம்பை ஆறாக ஓட செய்கின்றன. கரும் புகைகள் எழும்பி பூமியை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றன. யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறபடியே அக்கினியும் புகை ஸ்தம்பமுமாக பூமி நிரம்பி இருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் இப்போது நடக்கிற உக்ரைன், ரஷ்யா யுத்தம், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, அரபு நாடுகளின் யுத்தங்களில் பயன்படுத்தப்படுகிற எல்லா ஆயுதங்களுமே அவர்களின் எதிரி நாடுகளை எரித்து கொண்டிருக்கின்றன. இதனால் உலகத்தில் அதிக வெப்பம் அதிகரித்து விட்டது. இது மாத்திரமல்ல, அந்த நாடுகள் எதிரி நாடுகளின் எண்ணெய் கிணறுகளையும் எரிவாயு மையங்களையும் குறிவைத்து தாக்குவதால் ரஷ்யா, ஈரான், மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் தொடர்ந்து எத்தனை எண்ணெய் கிணறுகள் எரிந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். இதனால் சுற்றிலும் எவ்வளவு வெப்பமும் கரும் புகைகளும் அதிகரித்து இந்த பூமியே மாசடைந்து விட்டது. பூமியின் அதிக வெப்பத்தினால் வளிமண்டலம் பாதிக்கப்பட்டதால் சூரிய வெப்பத்தை தடுத்து கொண்டிருந்த ஓசோன் மண்டலம், இந்த ஓசோன் லேயர் பாதிக்கப்பட்டு ஓட்டையாகிவிட்டதால் சூரிய வெப்பம் நேரடியாகவே பூமியை தாக்கி கொண்டிருக்கிறது. இதுக்கிடையில் இப்போ அடிக்கடி சூரிய புயல் வேற பூமியை தாக்கிட்டு இருக்குது. இதனால் மழை பொழிவு அநேக நாடுகளில் குறைந்து விட்டது. இவற்றிற்கு எல்னினோ பருவநிலை மாற்றம் என்று அறிவியல் அநேக காரணங்களை கூறினாலும் கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த கடைசி நாட்களில் தேவன் இப்படி அனுமதித்து இருப்பதாலேயே இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களில் 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டார்கள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தங்கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று என்றும், இப்படி அந்திகிறிஸ்துவின் நாட்களில் முழுவதும் எல்லா வாதைகளுமே அக்கினியால் தான் உண்டாகும். மேலும் இந்த பூமியையே கடைசி நாளில் தேவனாகிய கர்த்தர் அக்கினியால் தான் எரித்து அழிப்பார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று
கூறப்பட்டுள்ளபடி இனி விரைவில் நடக்கப் போகிற இயேசுவின் இரகசிய வருகைக்கு பிறகு பூமியில் அக்கினியால் ஏற்படும் அழிவுகளுக்கு ஆரம்ப அடையாளங்களாக இப்போதே இந்த பூமியில் இப்படிப்பட்ட அதிக உஷ்ணமும் காட்டு தீயும் வெப்ப அலைகளும் எரிமலை வெடிப்புகளும் எல்னினோ பருவநிலை மாற்றங்களும் யுத்தங்களினால் நாடுகள் எரிக்கப்படுவதும் அதிகரித்து கொண்டே போகிறது. எனவே நாம் காலத்தை உணர்ந்தவர்களாய் விழித்து கொண்டு இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.